இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்ததுக்கு தங்கலானுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னாடா அவன் புலம்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் தாங்க கொட்டுக்காளி படத்துக்கு போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு போன செலவை நான் சொல்லட்டுமா? டிக்கெட்டோட ரேட்டு 200 பாப்கார்னோட ரேட்டு 140 ரூபா, காஃபி 50 ரூபா, பப்ஸ் 45 ரூபா. காலையில் 10 மணிக்குள்ள எனக்கு 500 ரூபா காலி. படம் அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ் இன்னும் நமக்கு வச்சாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. நீங்களே கதையை யோசிச்சுங்கடான்னு சொல்லி பேரையும் வணக்கம் நன்றியும் வணக்கம் சொல்லி பேரை போட்டு விட்டானுங்க. இதுக்காக நான் 500 கொடுத்து படம் பார்க்க வந்தேன். நாங்களே யோசிக்கிறதுக்கு எதுக்குடா 500 கொடுத்து நாங்கள் படம் பார்க்கணும். ஓகே, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பேர் சொல்லிட்டா, நம்ம அந்த தமிழ் படம் பார்த்துருப்போம்ல, அதில் கிளைமேக்ஸிங்கில் சதீஷ் ஹீரோயினியை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கன் எடுத்து சுடுவாங்க. அவங்க சிவான்னு கத்துவாங்கல்ல. அப்போ மிச்சி சிவா வந்து ஹாஸ்பிட்டலில் எழுந்திரிச்சு அப்படியே நேராக நடந்து வந்து பொறுமையாக நடந்து வந்து டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து